நீங்க தினமும் பேசுற ஒருத்தன் உங்க ஆசீர்வாதத்தையே தடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நிறைய நேரங்கள்ல நினைக்கலாம், நான் நல்ல ஜெபம் பண்றேன், ஆண்டவருக்கு பிரியமான வழியில தான் நடக்கிறேன், ஆனாலும் என்னால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியலையே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கவே முடியல, என்னால என் வாழ்க்கையில முன்னேறவே முடியலையே, அதுக்கு என்ன காரணம்னே எனக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கலையா, என்னோட கண்ணீரை ஆண்டவர் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையும் ஜெபத்தையும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அதனாலதான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்காரு. இந்த வீடியோவை நீங்க சும்மா ரேண்டமா பார்க்கல, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுனாலதான் தேவன் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்காரு. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 7 மனிதர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்க. அந்த 7 மனிதர்கள் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த வீடியோ மூலமாக உங்களோட கூட தான் பேச போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தாமதமாயிட்டே இருக்கலாம். நீங்க ரொம்ப நாட்களா அந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரே டிலே மட்டும்தான் காணப்பட்டுட்டே இருக்கும். அது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சிலர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதே நம்ம உயரக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியாம நம்ம அவங்க கூடயே தினமும் நல்லா சிரிச்சு பேசிட்டு நம்ம இருப்போம். இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் யாரு, அவங்க கிட்ட நீ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்காங்க. நம்ம நீதிமொழிகள்ல ஒரு வசனம் கூட இருக்கு, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. நல்ல மனிதர்களோட சேர்ந்தானா நமக்குள்ள நல்ல குணங்கள் வரும், கெட்ட மனிதர்களோட சேர்ந்தானா கெட்ட பழக்கங்கள் தான் நமக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே சொல்லுவாங்க. அதே தான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாகவும் நம்ம கூட பேசுறாரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த 7 மனிதர்கள் யார், 7 மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து எதுக்காக தள்ளி வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எந்த கைண்ட் ஆஃப் பீப்புளை நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் பீப்புள். எப்பவுமே நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த அவங்கள ஃப்ரெண்டா நினைச்சு அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட பேசி 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 உங்களுடைய மனது இருதயம் எல்லாத்துலயுமே நெகட்டிவிட்டியை உள்ள புதைச்சிருவாங்க. அப்போ நீங்களே நினைப்பீங்க, நம்ம இந்த விஷயத்த கூட பாசிட்டிவ் நினைச்சோமே, ஆனா அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கு, இந்த விஷயத்த நம்ம செஞ்சிடணும்னா அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருவீங்க. ஆனா அந்த காரியத்தை நீங்க செஞ்சிருந்தா உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் சாத்தான் இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி பீப்புள் மூலமாக செயல்படுவான். அப்போ நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி பீப்புள் கிட்ட இருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல ஆண்டவர் உங்க கூட பேசுகிறார். ரெண்டாவதா, எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், அவங்கள தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஜெலஸ் பீப்புள். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஜெலஸ் ஆகிற பீப்புளை நம்ம வாழ்க்கையில இருந்து தள்ளி வைக்கிறோம். நீங்க ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் அவங்க கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க. ஆனா அவங்க சும்மா வெளி தோற்றத்துக்காக சிரிப்பாங்களே தவிர அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அதுல இருந்தே நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அவங்க இந்த விஷயத்துக்காக பொறாமப்படுறாங்க அப்படின்றத நம்மளால உணர முடியும். இப்படிப்பட்ட பீப்புளை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தள்ளி வைக்கணும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கிறப்போ அவங்க பொறாமப்படுறாங்கன்னே தெரியும், ஆனாலும் அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அவங்க நல்லா வயிறு எரியட்டும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெலஸ் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு, பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் எலும்புருக்கி அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க தள்ளி வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மூன்றாவதா நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, லேசி இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்குள்ள திணிப்பாங்க, சோம்பேறித்தனத்தை உங்களுக்குள்ளேயும் அப்படியே கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கணும். நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கே நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அந்த காரியத்தை நம்ம செய்யறப்போ அவங்க ஒரு
ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நம்ம கிட்ட வந்துட்டு இந்த விஷயம் தானே, இது ஒரு சின்ன வேலை தானே, நீ நாளைக்கு பண்ணிக்கோ, வா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணி அப்படியே நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு வேலையில அப்படியே ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்குவாங்க. அதை பண்றதுக்கே ஒரு லேசினஸை கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சின்சியரா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த டைம்ல வந்து உனக்கே முடியல, நீயே டயர்டா தானே இருக்க, நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அந்த வேலையை உங்களை செய்யவே விட மாட்டாங்க. நீ ரெஸ்ட் எடு, வா நம்ம எங்கேயாவது வெளியே போலாம், நீ ரொம்ப டென்ஷனாவே இருக்க, உன்னை பாரு நீ எப்படி இருக்க, ரொம்ப சோகமா இருக்க, நீ வந்து ரிலாக்ஸ் ஆகு, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு லேசினஸை உங்களுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நீ சோர்வா தான் இருக்க, உன்னால இது முடியாது அப்படின்ற மாதிரியான உங்களுக்குள்ள கொண்டு வந்து அந்த வேலையை நீங்க செய்ய முடியாதபடி தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த காரியத்தை அன்னைக்கு நீங்க செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக தான் சாத்தான் இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில செயல்படுகிறான். அப்போ இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக பேசுறார். நான்காவதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா காசிப் பீப்புள், அதாவது புரணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க தள்ளி வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசுகிறார். கோல் சொல்கிறவன் பிராண சிநேகிதரையும் பிடித்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு. இந்த மாதிரி மனிதர்களை ஏன் தள்ளி வைக்கணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, சில மனிதர்களை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்க கூடயே ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆனா இந்த மாதிரியான காசிப் பேசக்கூடிய, அந்த புரணி பேசக்கூடிய மனிதர்கள் மூலமா பிசாசு வந்து எப்படி செயல்படுவான் அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசிட்டு ஆண்டவர் உங்களுக்காக உதவி செய்யறதுக்காக சில மனிதர்கள் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, அதே மாதிரி அவங்கள பத்தி உங்ககிட்ட தப்பா பேசுவாங்க. இந்த மாதிரி காசிப் பேசி பேசி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினையே உண்டாக்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரிவினையை உண்டாக்குறனால ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை, ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல ஒரு தடைய பிசாசானவன் இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக உண்டாக்கிடுறான். இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகும். நீங்க மனிதர்களை நம்புறதையே அப்படி நீங்க வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க, நம்ம கிட்ட ஒண்ணு பேசிட்டு பின்னாடி போய் ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ட்ரஸ்ட், உங்களோட நம்பிக்கையே வந்து என்னன்னா உடைக்கிற மாதிரியான சில காரியங்களை அவங்க செய்வாங்க. நிறைய பீப்புள் இந்த விஷயத்துல தான் வந்து ஈஸியா வந்து விழுந்துருவாங்க. இவங்க நமக்கு வந்து நல்லதுதான் பண்றாங்க, இந்த மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு இவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, இவங்க சொல்றதுனால தானே நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அவங்க உங்ககிட்ட இப்படி பேசிட்டு உங்களை பத்தியே பின்னாடி போய் நிறைய காரியங்களை உங்களுக்கு விரோதமாக செய்வாங்க, பேசுவாங்க. சோ அதனாலதான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட தெளிவா பேசிட்டு இருக்காங்க. நீ இப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவை, இவங்களாலதான் இந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கு அப்படின்றத ஆண்டவர் உங்க கூட பேசுறாங்க. ஐந்தாவதா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய பீப்புள உங்க வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கணும். அதாவது உங்களை மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க, உன்னால இந்த காரியத்தை முடியாது, உன்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட பீப்புளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளிவை அப்படின்றதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பைபிள்ல கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, நம்ம வாசிக்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எலிபாஸ் அப்படின்றவரை வந்து சொல்லியிருப்பாரு, நிறைய பேருக்கு வந்து நீங்க புத்தி சொல்லி அவங்கள வந்து சரியான வேலை நீங்க வந்து நடக்க பண்ணிருக்கீங்க, உங்களுடைய கைகளை வந்து நீங்க திடப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு சரியான ஒரு கைடன்ஸ், அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணி சரியான வழியில நடக்க வைக்கக்கூடிய பீப்புள் கூட தான் நம்ம சேரணுமே தவிர நம்மள வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய பீப்புள் கூட நம்ம சேரக்கூடாது. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க, நீங்க ரொம்ப நல்லா நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப், அவங்க உறவை நீங்க ரொம்ப மதிப்பீங்க, ரொம்ப வேல்யூ பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பாங்க. அவங்க உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே நீங்க செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும், ஒரு முன்னேற நினைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால இந்த காரியத்தை செய்ய முடியுமா, இதெல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா நீங்க இருக்கும், இதை பத்தி நீங்க யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிருக்க மாட்டீங்க, இந்த உறவை நீங்க ரொம்ப மதிப்பீங்க, அதனால அவங்க கிட்ட மட்டும் நீங்க முதல்ல இந்த காரியத்தை போய் சொல்லியிருப்பீங்க, நான் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவை நீங்க சொல்லியிருப்பீங்க. உடனே அந்த பீப்புள் வந்து சொல்லுவாங்க, உன்னாலலாம் இது செய்ய முடியுமா,
தெரியுமா, அது இவ்வளோ பெரிய ஒரு காரியமா இருக்கு, உன்னால ஒரு சின்ன காரியத்தையே ஒழுங்கா செய்ய முடியல, இதெல்லாம் நீ எப்படி செய்வ, இது எல்லாத்தையுமே நீ யோசிச்சு செய்ப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிடுவாங்க. ஆனா அந்த வார்த்தை நம்மளோட மைண்டுக்குள்ள போய், ஓ அப்ப நம்மளால முடியாதோ, ஆமா நம்ம கரெக்ட் தான், நம்மளால சின்ன காரியத்தை கூட செய்ய முடியல, அப்போ இந்த காரியத்தை நம்மளால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணி பண்ணி அந்த காரியத்தை நம்மளை செய்ய விடாம அப்படியே தடுத்துருவாங்க. ஆனா அந்த காரியத்தின் மூலமாக தான் தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு சுத்தமா வச்சிருப்பாரு. அப்போ இந்த கைண்ட் ஆஃப் பீப்புளை நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆறாவதா என்ன கைண்ட் ஆஃப் பீப்புளை நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸிக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள். இவங்க எப்படின்னா, அவங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியத்தை நம்ம மைண்ட்ல திணிப்பாங்க. அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், இது எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள திணிப்பாங்க. இப்போ நீங்க 2 பேரும் நீங்க நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. அப்போ அவங்க யாரையாவது ஒருத்தங்களை வெறுப்பாங்க, அவங்கள மன்னிக்காம இருப்பாங்க. அப்போ அவன் என் வாழ்க்கையில என்ன பண்ணான் தெரியுமா, அவன் எப்படி பண்ணான் தெரியுமா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி சொல்லி உங்களா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆமா என்னோட ஃப்ரெண்டை பார்த்து எப்படி அவங்க இப்படி பண்ணலாம், இப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சீட் வளரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மன்னிக்காம இருக்கிறது, அவங்க மேல ஒரு கோபம், ஒரு எரிச்சலுக்கான ஒரு விதை உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நாளடைவில் வளர்ந்து 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 உங்களுக்குள்ள அந்த ஒரு குணம் வந்துடும். அப்போ அந்த காரியத்தினால தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்து கொள்ள முடியாம போயிடும். அவங்களுடைய ஆண்டவருக்கு பிடிக்காத சில குணங்களை உங்களுக்குள்ள திணிக்கிறாங்க, சில ஹேபிட்டை உங்களுக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படிப்பட்ட டாக்ஸிக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புள் கிட்டே இருந்து நீ தள்ளியிரு அப்படின்றது தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துறார். நம்ம நினைக்கலாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் தான் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, ஒரு சின்ன நம்ம ஒரு கோபமா இருக்கலாம், ஒரு மன்னிக்காம இருக்கக்கூடிய சின்ன ஒரு குணமா இருக்கலாம், அந்த குணம் கூட நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட நீ எச்சரிக்கையா இரு அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு. 7வதா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காடையே நீ தள்ளி வை அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலரா ஒரு டைம் இருக்கும், இந்த நேரத்துல நீங்க ஜெபிக்கிற நேரமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல அவங்க கால் பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி இது நான் ப்ரேயர் பண்ற டைம், நான் அப்புறமா பேசுவேன். ஆனா அவங்க ப்ரேயர் தானே, நீ அப்புறமா பண்ணிக்கோ, நம்ம உறவு அப்படியே, நம்ம பேசலன்னா நம்ம எப்போ பேச முடியும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசி பேசி அந்த நேரத்தையே கடத்திடுவாங்க. அந்த நாள் ஃபுல்லா அவங்களால ப்ரேயர் பண்ண முடியாது. அப்போ நீங்க ஆண்டவரை விட்டு தூரமாகிறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க. சர்ச்சுக்கு போற டைம்ல அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி, சர்ச்சு தானே அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த மீட்டிங் இல்லைன்னா அடுத்த மீட்டிங்க்கு நீ போற, நம்ம மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவை குறைச்சி உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கான சில காரியத்தை செய்வாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இருந்து நீ எச்சரிக்கையா இரு அப்படின்றதுதான் இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த 7 மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தள்ளி வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ நிச்சயமாக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களால சுதந்திரித்து கொள்ள முடியும். அதுக்காக நீங்க ஒரேடியா அவங்களை வெறுத்துருங்க, அவங்கள ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல சொல்ல வரல. தேவன் எல்லாரிடத்துலயும் அன்பு கூறுவாயாக அப்படின்றது தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரிடத்துலயும் அன்பு கூறணும். ஆனா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. சில காரியங்கள்ல நம்ம அவங்கள தள்ளி வைக்கும் போது மட்டும்தான் தேவன் நமக்காக வைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. அப்ப அந்த வீடியோல பார்த்ததுபடி தகப்பனே சப்பா, இந்த 7 கைண்ட் ஆஃப் பீப்புள் தகப்பனே உங்க வாழ்க்கையில இருந்தாங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில இருந்தப்பா அவங்க கூடவே இருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த நாள்ல தகப்பனே சப்பா அந்த மனிதர்கள் கிட்டே இருந்து அப்பா அவங்க தள்ளி இருக்க ராஜா, நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. எந்த விதத்திலையும் தகப்பனே பிசாசானவன் உள்ள புகுந்து தகப்பனே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்காதபடி, தடை பண்ணாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. பல வருஷங்களாக பல மாதங்களாக தகப்பனே இப்படி ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள ராஜா, அந்த உயர்வை அவங்க பார்க்க ராஜா, நீங்க கிருபை செய்ய போறதுக்காய் சுவாமி உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய பிரசனம் உங்களுடைய கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்தந்த பீப்புள்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்காங்க, இந்தந்த பீப்புள்னால நான் இப்படிப்பட்ட பாடுகள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில சாட்சிகள் இருந்தது அப்படின்னா அதை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பார்க்குற மற்றவங்களுக்குமே மோட்டிவேட்டடா இருக்கும். ஓ இப்படிலாம்
மாதிரிலாம் இருக்கா, அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பீப்புள் இருந்ததுன்னா அவங்களை தள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதனால இந்த மாதிரி சாட்சிகள் உங்க வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரி பீப்புள்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.